வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். இரு கட்சிகளில் அங்கத்துவம் பெற்ற 28 PKR உறுப்பினர்கள் கட்சியிலிருந்து நீக்கம். அண்மையில் PKR கட்சி தமது 28 உறுப்பினர்களை நீக்கியுள்ளது. அவர்களில் தேர்தலில் வெற்றி பெற்ற தலைவர்களும் அடங்குவர். ஏனெனில் அவர்கள் மற்ற கட்சிகளிலும் உறுப்பினர்களாக இருந்தனர் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஃபூசியா சாலே தெரிவித்தார். கிளை மட்டத்திலான முதல் கட்ட வேட்புமனுக்கு பிறகு கட்சி தலைவர் குழு முதலில் அடையாளம் காணப்பட்ட 36 உறுப்பினர்களை நீக்க ஒப்புக்கொண்டது. நீக்கப்பட்ட 36 பேரில் 11 பேர் மேல்முறையீடு செய்ததாகவும் அவர்கள் PKRக்கு விசுவாசமானவர்கள் என்பதற்கான ஆதாரங்களை சமர்ப்பித்த பின்னர் மீண்டும் உறுப்பினர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் அவர் கூறினார். கிளை தேர்தல்கள் முடிந்த பின்னர் மேலும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதில் ஜெம்போல் பசேர்சாலா தலைவர்கள், பெசுட் PKR மகளிர் பிரிவு தலைவர் ஆகியோர் புகார்கள் உறுதி செய்யப்பட்ட பின் நீக்கப்பட்டனர். PKR உறுப்பினர்கள் கடைசியாக எந்த கட்சியில் சேர்ந்தார்கள் என்பதை உறுதிப்படுத்திய பின்னரே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஃபூசியா தெரிவித்தார். ஆந்த்ராக்ஸ் நோய் ஆபத்து உள்ள பகுதிகளிலிருந்து எந்த விலங்குகளோ அல்லது விலங்கு பொருட்களோ மலேசியாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படாது என்று தாய்லாந்திடம் மலேசியா உறுதியளிப்பு கோரியுள்ளது. 1976ஆம் ஆண்டுக்கு பிறகு மலேசியாவில் ஆந்த்ராக்ஸ் நோய் கண்டறியப்படவில்லை என்று கால்நடை மருத்துவ சேவைத்துறை தெரிவித்துள்ளது. தாய்லாந்தில் மாடுகளை வெட்டி பச்சையாக இறைச்சி சாப்பிட்டது காரணமாக கடந்த மே 1ஆம் தேதியன்று ஒருவர் இறந்ததாக வெளியான தகவலை தொடர்ந்து மலேசியா இந்த விவகாரத்தை தீவிரமாக எடுத்துள்ளது. தாய்லாந்தில் உள்ள விலங்குகள், விலங்கு பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் ஆந்த்ராக்ஸ் நோய் தொடர்பான அவசர கால திட்டங்கள் குறித்தும் மலேசியா தகவல் கோரியுள்ளது. மலேசிய மடானி குரலை முன்னெடுக்கும் நோக்கத்துடன் PKR துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட உள்நாட்டு தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் முன்வந்துள்ளார். PKR அனைத்து இனங்களையும் உள்ளடக்கிய ஒரு கட்சியாகும். மேலும் அதிகார பகிர்வில் அனைத்து இனங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் ரமணன் கூறினார். அனைத்து தரப்பு மக்களின் குரலாக PKR கட்சியை வலுப்படுத்த தான் கடமைப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தலைமையின் கீழ் மலேசிய மடானி கொள்கைக்கு ஏற்ப PKR கட்சியை முன்னோக்கி கொண்டு செல்ல உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். சில தரப்பினர் மத இன உணர்வுகளை தூண்டி அரசியல் சுயநலத்துடன் செயல்படுகிறார்கள் என்று அம்னோ தலைவர் ஜாஹிட் அமிடி குற்றம் சாட்டினார். அம்னோ ஒருபோதும் DAP அலுவலகத்திற்கு முன் தனது உறுப்பினர்களை தொழுகை நடத்த அனுமதிக்கவில்லை என்றும் எந்த DAP தலைவரையும் கலிஃபா ஒமார் அப்துல் அசீஸ் அளவுக்கு உயர்த்தவில்லை என்றும் அவர் கூறினார். அம்னோ மற்ற கட்சிகளுடன் கூட்டு சேர்வது, குறிப்பாக DAP உடனான கூட்டணி என்பது ஒரு தேசிய முடிவு என்றும் அது ஒரு சிறப்பு கூட்டணி அல்ல என்றும் அவர் வலியுறுத்தினார். அம்னோ எதிர்கால கட்சியாக மாற 3 அரசியல் கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவை தீர்வு சார்ந்த அரசியல், பாரம்பரியம், மிதவாதம் என்றும் அவர் கூறினார். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பள்ளி மாணவர்களிடையே மின் சிகரெட் அல்லது வேப் பழக்கத்தை கண்டறிய அவ்வப்போது திடீர் பரிசோதனைகளை நடத்த அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பள்ளி வளாகங்களில் வேப் பயன்பாட்டை தடை செய்வதை கடுமையாக்குவது உட்பட உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் கல்வி புலத்தைச் சேர்ந்த முகமது எஃப்என்டி ஈவன் முகமது மத்தூர் தெரிவித்தார். வேப் பிடிக்கும் பழக்கத்திலிருந்து மாணவர்களை தடுக்க தொடர்ச்சியான தனிப்பட்ட ஆலோசனை அமர்வுகள் மிகவும் பயனுள்ள பங்கை வகிக்கும் என்றும் அவர் கூறினார். மாணவர்களிடையே வேப் வாங்குவதை தடுக்க அனைத்து மாநிலங்களும்
ஆகஸ்ட் 1 முதல் அனைத்து வளாகங்களிலும் வேப் விற்பனையை தடை செய்துள்ள தெலங்கானுவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்று வட மலேசியா பல்கலைக்கழகத்தின் பயன்பாட்டு உளவியல் கொள்கை சமூகவியல் ஆய்வு மையத்தின் மூத்த விரிவுரையாளர் முகமது அலிஃப் ஜஸ்னியும் குறிப்பிட்டார். இன்று தொடங்கிய தேசிய சேவை பயிற்சி திட்டத்தின் 3.0 தொடர் 2 அனைத்து பயிற்சியாளர்களும் அவர்கள் பாலினத்தின் அடிப்படையில் 2 வெவ்வேறு முகாம்களில் வைக்கப்பட்டிருந்தாலும் ஒரே பயிற்சி தொகுதியை பின்பற்றுவார்கள். பயிற்சி தொகுதியின் உள்ளடக்கத்தில் எந்த வேறுபாடும் இல்லை என்றும் உடல் தகுதி, சுகாதார நிலை ஆகியவற்றை பொறுத்து மட்டுமே வேறுபாடுகள் இருக்கும் என்றும் தேசிய சேவை பயிற்சி துறையின் தலைமை இயக்குநர் டத்தோ யாக்கூப் சமிரான் தெரிவித்தார். பயிற்சி தொகுதியின் அடிப்படை கட்டமைப்பு அப்படியே இருந்தாலும் PLKN 3.0 முந்தைய தொடர் பயிற்சியாளர்களுக்கு பயன்படுத்தப்பட்ட தொகுதியுடன் ஒப்பிடும்போது சில மேம்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்றார். இன்று தொடங்கிய 45 நாள் PLKN பயிற்சிக்கு 350 ஆண் பயிற்சியாளர்களும் 200 பெண் பயிற்சியாளர்களும் உட்பட மொத்தம் 550 பேர் பங்கேற்றுள்ளனர். 50க்கும் மேற்பட்ட திரை நட்சத்திரங்கள் ஒன்று கூடும் மாபெரும் விழா 17th Annual Edison Awards பினாங்கு ஸ்பைஸ் அரினாவில் மே 17 மாலை 5 மணிக்கு. குடும்பத்தோடு வாங்க, கொண்டாட்டத்தோடு போங்க. உடனே டிக்கெட் புக் பண்ண மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க. கடந்த திங்களன்று ஜொஹோர் தாமான் ஸ்ரீ பிளந்தோங்கில் ஆற்றில் குப்பைகளை கொட்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனம் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படும். இந்த நிறுவனத்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர விசாரணை அறிக்கை ஒன்று திறக்கப்பட்டுள்ளது என்று ஜொஹோர் SW காப் இயக்குநர் ஜைனால் ஃபிட்ரி அஹ்மத் தெரிவித்தார். குற்றவியல் நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளிக்கு 10,000 ரிங்கெட் முதல் 1,00,000 ரிங்கெட் வரை அபராதம் அல்லது 6 மாதம் முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். இதற்கு முன் இந்த நிறுவனத்திற்கு ஜொஹோர் பாரு மாநகராட்சி மன்றம் 1000 ரிங்கெட் அபராதம் விதித்தது குறிப்பிடத்தக்கது. இம்மாத தொடக்கத்தில் தனது 11 வயது மகனை கத்தியால் குத்திய பாசேர்மாஸ் ஆடவரின் காவல் மேலும் 1 வாரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர் மீதான காவல் நேற்று முதல் வரும் வெள்ளிக்கிழமை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக பாசேர்மாஸ் காவல்துறை தலைவர் கமா அசுரால் முகமது தெரிவித்தார். கத்தியால் குத்தப்பட்ட சிறுவனின் நிலை தற்போது சீராக உள்ளது. அவர் சுயநினைவு பெற்றுள்ளார். இருப்பினும் அவர் இன்னும் ராஜா புரம்புவான் ஜைனப் 2 மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். குற்றம் சாட்டப்பட்டவர் மனநல பிரச்சினைகள் உள்ளவர். கடந்த 2008 முதல் மனநல சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவத்திற்கான காரணம் அவரது 3வது மனைவியுடன் விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருப்பதுதான் என்று நம்பப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.